உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். எனக்கு அனு மேடம் மேல ஒரு துளி கோபம் இல்ல. அவங்க நல்லவங்க, அன்பானவங்க, பொறுப்பானவங்க, நியாயமானவங்க, நேர்மையானவங்க. இது தெரிஞ்ச தாங்க வயாத உசரே. நீ நாசப்படுத்துறது என் வாழ்க்கைய மட்டும் இல்ல, அவங்க வாழ்க்கை இந்த போய் சொல்லிக்கோங்கிறிய. போய் சொல்லட்டா? இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்தா என்ன நடக்கும்னு தெரியுமா? அம்புட்டியும் பண்ணிட்டு எம்புட்டு நெஞ்சுத்தனம் இருந்தா என்கிட்டயே ஆத்த கிட்ட சொல்லிடுவியா, மாமன் கிட்ட சொல்லிடுவியா, அப்பத்த கிட்ட சொல்லிடுவான்னு கேட்டியே. இப்ப சொல்லட்டா? சொல்லு. ஒண்ணு இல்லையா, ரெண்டு உசுறு, ரெண்டு போயிரும். சொல்லட்டா? உண்மையை சொல்லாம உத்தமனா நடிச்சு அடுத்தவங்க வாழ்க்கை கெடுக்க தெரிஞ்சவங்க நீ. அதே ஊருக்கே சொல்லாம உத்தமையா இருந்த என் வாழ்க்கைய வாழ தெரிஞ்சவன் நானு. சுந்தரி, உனக்கு பேசுறதுக்கான கெடு முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. முடிஞ்சு பல மாசம் ஆச்சு. நீ சொல்றத கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சரியான ஆம்பளையா இருந்தா உண்மையா ஊருக்கு நீயே சொல்லு பாப்பா. அப்படியே உடம்பெல்லாம் பதறுதா? ஐயோ மாமா, என் பொண்டாட்டிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. நான் என்ன பண்ண வேண்டும்? என் மாமா கால போய் விழுகாதீங்க. அக்கா, நான் தப்பு பண்ணிட்டேன்க்கா, என்னை காப்பாத்துங்க காண்டு. உங்க அக்கா கால போய் விழுகாதீங்க. அப்பா அம்மா, நான் என்னமோ நினைச்சேன், ஆனா என்னமோ ஆகி போச்சுட்டு. என் அத்தை மாமா கால போய் விழுகாதீங்க. தைரியம் இருந்தா மீச வச்ச ஆம்பளன்னு உங்களை நீங்க நம்பினா உங்ககிட்ட ஆம்பளத்தோட கொஞ்சமாச்சும் மிச்சம் இருக்குன்னு நீங்க நினைச்சா உனக்கு நான் தகுதியானவ இல்லன்னு நானே நம்புற மாட்டுக்கு வாழ்ந்து காட்டுங்க. அப்ப நம்புறேன் உங்ககிட்ட ஆம்பளத்தோட கொஞ்சமாச்சும் ஒட்டி கிடக்குதுன்னு. என்கிட்ட பொம்பளத்தனம் மிதமிதஞ்சு கிடக்குது. அதனாலதான் உங்களை மாதிரி துரோகி எல்லாம் வெட்டி போடாம கேள்வி கேட்டுட்டு கிடக்க. இல்ல, நான் என்ன சொல்றேன்? வெளியே போடா. எதுவும் சொல்ல வேணாம். இனி உனக்கும் எனக்கும் இந்த ஜென்மத்துல எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ ஏன் வந்து இந்த வாசல்ல நின்னு சுந்தரி தான் என் பொண்டாட்டி, உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கெஞ்சி கதறி என் கால விழுந்தா கூட உன்னை நான் ஏத்துக்க விட மாட்டேனாங்கிறது அன்னைக்கு நான் முடிவு பண்றது.
வந்தாலும் கூடையில தூக்கிட்டு சுத்துற நலைன்னு நினைச்சியா? இல்ல அம்போண்டு விட்டுட்டு போன கோவலனுக்காக மதுரையை எரிச்ச கண்ணை நினைச்சியா? நான் சுந்தரிடா, வள்ளியம்மா பொண்ணு, காந்திமதி பேத்தி. உடுத்த நல்ல துணியும் திங்க நல்ல சோறு கூட இல்லாம இருந்திருக்கோம். ஆனா மான மரியாதை விட்டு வாழ்ந்தது கிடையாது. உன் கண்ணு முன்னாடி கலெக்டர் ஆகி ஒரு நாள் வாழ்ந்தாலும் இந்த ஊருக்கு உபயோகமா வசதியா வாழ்ந்து காட்டுற. போன வெளிய. அசிங்கமா இருக்கோ? போக போக பழகிறோம். அப்படித்தானே எனக்கு பழகி கொடுத்த. இனிமே நீ பழகிக்க. இது வரைக்கும் நீ ஆடின ஆட்டம் எதுவுமே தெரியாம மாட்டிட்டு முழிப்பெதுங்க கிடந்தது நானு. இனிமே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம யாருக்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம ஒவ்வொரு நொடியும் சோக போறது நீ. சிவனா சக்தியாங்கிற கேள்விக்கு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடைக்கல. பதில் கிடைக்கலங்கிறதுக்காக போராட்டம் நிக்கல. நீயா நானான ஒரு கை பார்த்துடலாம். வெளியே போடா. வெளியே போடா. தம்பி சரியாயிட்டாளாப்பா? தம்பி தம்பி சுந்தரிக்கு என்ன ஆச்சு? உனதான்ப்பா கேக்குறேன். சுந்தரி நல்லா இருக்கிறாளா? வசக்கி தொழுவினில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தே வீட்டினில் எம்மிடம் காட்ட வந்தார். அதை வெட்டி விட்டோம் என்று கும்மியடி. கற்பு நிலை என்று சொல்ல வந்தார். இரு கட்சிக்கும் அஃது பொதுவில் வைப்போ. வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரிநீர் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் மறுவீனில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி. வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி. சாதம் படைக்கவும் செய்திடுவோம். தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம்.
சுந்தரி, சுந்தரி கண்ணு, சுந்தரி, ஏய், என்னாச்சு? என்னாச்சுடி? ஏய், சுந்தரி, ஏய், என்னாச்சுடி? சுந்தரி, என்னாடி? என்னாச்சு உனக்கு? அழாதடி. ஏய், என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அழாண்டி. ஏதாவது சொன்னாதானே தெரியும். என்ன ஆச்சுன்னு சொல்லு. தேவர், எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். என்ன நான் ஆத்தாக்காரி நாகரன் இல்ல. என்னாண்ட சொல்லு, பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் தைரியமா என்னாண்ட சொல்லு. அம்மா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு கண்ணு. இப்படி சொல்லாம அழுதுன்னு எனக்கு பக்கு பக்குன்னு கீது. தேவர், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். என்னாண்ட சொல்லு. அழுவாதடி. ஏய், அழுவாதடி. என்னன்னு சொல்லு. போச்சுக்கா, எல்லாமே போச்சுக்கா. என்னடி எல்லாம் போச்சுன்னா என்ன சொல்லு. அவங்க என்ன ஏமாத்திட்டாங்கக்கா. போச்சுக்கா, எல்லாமே போச்சுக்கா. என்ன ஏமாத்தீங்கன்னா எனக்கு புரியல. எதா இருந்தாலும் எனக்கு தெளிவா சொல்லு. அவருக்கு இன்னொரு குடும்பமே இருக்குக்கா. ஐயோ, நீ என்ன சொல்ற? சும்மா எவனோ ஏதோ சொல்லிக்கிறான்னு நீ நம்பிக்காத. அவனை பார்த்தா அப்படி தெரியலையடி. எப்படி? நானே பார்த்தேக்கா. அவரோட பொண்டாட்டி அவர்கிட்ட வந்து நீங்க அப்பா வாட்டீங்கன்னு சொன்னதை நானே கேட்டேக்கா. நானே கேட்டேக்கா, நானே கேட்டேன். போச்சுக்கா. சுந்தரி, எழுந்துரு. ஐயோ, போச்சு. எங்க ஆத்த என்ன எப்படி இல்லாம வளர்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. எங்க அம்மா என்ன வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. அம்பட்டிலையும் மண்ணலை போட்டாங்களே. வாழ்க்கையே நாசமா போச்சு, போச்சு, போச்சு. ஏ சுந்தரி, எழுந்துரு. இப்ப என்னத்துக்கு அழுதுனுக்குற? அவன் உன்னை ஏமாத்திக்கிறானா? உன் வாழ்க்கை பூச்சா? ஐயோ அக்கா, போச்சுக்கா, போச்சு. இனி நான் என்னக்கா பண்ணுவேன்? இனி நான் என்னக்கா பண்ணுவேன்? யாருக்கிட்ட போய் நான் சொல்லி அழுவேன்? எனக்கு யார் இருக்கா நியாயம் சொல்றதுக்கு? சரி, நடந்தது நடந்துச்சு. இப்படி அழுதுங்க எந்த ஆயிடுச்சா? நீ ஏந்திரு. ஏந்திரு முதல்ல. ஏந்திரு. நீ ஏந்திரு. ஏந்திரு. போச்சுக்கா. நீ எழுந்திரு. நீ வா. ஏந்திரு. 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 ஏந்திரு சொன்னா கேளு. ஐயோ, போச்சே, போச்சே, போச்சே. எழுந்திருடி. எழுந்திருடி. அழுவாத. அழுவாத. பாத்துக்கலாம். இங்க பாரு, சொன்னா கேளு. நிறுத்து. அழாத. பாத்துக்கலாம். ஏய், நிறுத்துறி. ஊட்ட செவுல் பேந்து. வாய மூடு. வாய மூடுன்னு சொன்ன. மூடுறீன்ற. இன்னொரு தபா உன் கண்ணுல கண்ணீரும் வாயில சத்தமா வந்துச்சு, உன் தோலை உடிச்சு தொங்க விட்டுருவேன். வாடி உள்ள. வாடி உள்ள. வா. சத்தம் இல்லாத அமைதியா இருக்கணும்.
இந்தா, இத குடி குடி. இந்த பார் சுந்தரி, நடந்தது நடந்துடுச்சு. அத்த நினைச்சு இப்படி அழுதுனே இருக்கிறதுனால அடுத்து எதுவுமே நடக்க போறதில்ல. முதல்ல போன் எடு, உன் மாமனுக்கு போனை போட்டு இந்த மொள்ள மாரியோட எல்லா மேட்டரையும் உன் மாமன்கிட்ட சொல்லு. அடுத்தது என்ன பண்ணணும்ட்டு உன் மாமனுக்கு தான் தெரியும். போனை போடு. ஐயோ, வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா தாங்க மாட்டாங்கக்கா. எங்க ஆத்தா தாங்குமா, எங்க அப்பா தான் தாங்குமா, மாமா தாங்க வர, யாருமே தாங்க மாட்டாங்கக்கா. தாங்க மாட்டாங்க. இருதெல்லாம் கொல்லி எறும்பு கணக்கா என் வாழ்க்கை ஆகி போச்சுக்கா. அவங்க கிட்ட போய் சொல்லவும் முடியாது, இவங்க கிட்ட போய் கேட்கவும் முடியாது. அங்கிட்ட இல்லாம இங்கிட்டும் இல்லாம ரெண்டு நடுவும் தொங்கிட்டு கிடக்குக்கா என் வாழ்க்கை. நான் என்னக்கா பண்ணுவேன், நான் என்னக்கா பண்ணுவேன்? என்னாச்சு மச்சான்? நான் போய் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனேன். நானும் உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிற. திடீர்னு கால் பண்ணி என்ன வர சொல்ற? என்னடா டேய், என்னாச்சுடா? என்னையும் போக வேண்டாம்னு சொல்லிட்ட, நீயும் போயிட்டு வந்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லவும் மாட்டேங்கிற. என்னதான்டா நடந்துச்சு? தங்கச்சிமா எப்படி இருக்கா? வெளியே போடா. டேய் டேய் மச்சான், என்னடா நடந்துச்சு சொல்லி தொலைடா. டேய் என்னடா, எதுக்கு இப்ப சாக்லேட்? எடுத்துக்க மச்சான், நீ தாய் மாமானவ போற. டேய் என்னடா சொல்ற? ஆமா மச்சான், நான் அப்பாவ போறேன்டா. டேய் 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 மச்சான், செம்மடா. தங்கச்சிமாவா? அனுடா, அனு பிரெக்னண்டா இருக்கா. டேய் என்னடா சொல்ற? ஆமாண்டா, அனு இஸ் பிரெக்னன்ட். சரி, தங்கச்சிமாக்கு என்னாச்சு? அவளதானே பார்க்க போன, அவ ஏன் அப்படி நடந்துட்டாளா? எல்லாம் முடிஞ்சு போச்சுடா. இனிமே நீ அங்க போவாத. டேய் என்னடா வளர்ற? என்ன முடிஞ்சு போச்சு? நான் ஏன் அங்க போக கூடாது? என்னதான் நடந்துச்சு? முத தங்கச்சிமா எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, அவ நல்லா இருக்கா. டேய் மச்சான், ஏதாவது கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுறா. எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுவும் புரிய வேண்டாம். நீ புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அது இனிமே நம்ம லைஃப்ல சுந்தரி இல்ல. அவ யாரோ
நாம யாரும். ஏய் என்னடா சொல்ற? அவ உன் பொண்டாட்டிடா. அவ யாரோன்னு நீ எப்படா சொல்லுவ? மச்சான் புரிஞ்சுக்க, நான் சொல்றத கேளு. இதோட இந்த தங்கச்சிமா கதையெல்லாம் விட்டுரு. இன்னையிலேருந்து அனு மட்டும்தான் என் பொண்டாட்டி. அனுதான் உனக்கும் தங்கச்சி. சுந்தரி யாரோ தான். டேய், அவ உன் பொண்டாட்டி இல்லைன்னு நீ வேணா முடிவு பண்ணிருக்கலாம். ஆனா அவ எப்பவுமே எனக்கு தங்கச்சி தான்டா. அதை மாத்துறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது. இந்த பாரு கிருஷ்ணா, அவளே விட்டுட்டா. நீ எதையும் குழப்பாத, உன் வேலையை பாரு. அவளே விட்டுட்டாளா? என்ன சொல்றான்?